தமிழகத்தில் இளைஞர்களை நல்வழி பாதையில் கொண்டு செல்லும் திட்டங்கள் இல்லை என கஞ்சா போதையில் இருந்த சிறுவர்கள் ரீல்ஸ் மோகத்தால் வடமாநில வாலிபரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் குறித்து தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். திருத்தணியில் வடமாநிலத்தவர் என்பதால் இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை. தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார் கூறியுள்ளார். சோஷியல் மீடியால டெஃபினெட்லி இந்த ரீல்ஸ் வருது, சிலதுல டெஃபினெட்லி அதில் நாங்கள் கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்சிடென்ட் வரும்போது தான் ஒருவேளை உங்களுக்கு கவனத்துக்கு வருது. இந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு லெசர் வால்யூம் ஆஃப் லெசர் இன்டென்சிட்டி ஆஃப் ரீல்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் சரி சின்ன குழந்தைகளுக்கு லைஃப் கெட்டு போயிடும் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வர சொல்லி எழுதி வாங்கி பிரின்சிபல் வர சொல்லி நிறைய கேஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 2 குரூப்பில் சண்டை போடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட். எல்லாத்துக்கும் நம்ம எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கு எந்த வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டெஃபினெட்லி வி ஆர் அவேர் ஆஃப் திஸ் திங். இது ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஏஜ் இருக்கிறதுனால அதில் ஆனால் போலீஸ் பொறுத்திருக்கும், நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் மிஷினரி பொறுத்திருக்கும், நாங்கள் வி ஆர் டெஃபினெட்லி அவேர் ஆஃப் இட் அண்ட் வாட் எவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் வி ஆர் டேக்கிங். கஞ்சா புழக்கம் இல்லை என்று பேசுவது பொதுமக்களுக்கு செய்யும் துரோகம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார்.